நன்றி ரேஷ்மா. கள நிலவரத்தை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னீங்க. தொடர்ச்சி நம்ம இங்கேயும் நம்ம நிறைய விஷயம் பேசிக்கிட்டு இருக்கோம். இப்ப அடுத்ததான் நம்ம விவசாயத்தை பத்தியும் நம்மளுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் விவசாயத்தை சார்ந்த என்னெல்லாம் இருக்கும், இயற்கை சார்ந்த என்னென்ன இருக்கும் அப்படின்னு பேசலாம்னு தோணுது. ஸோ என்ன அடுத்த அரசாங்கம் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் என்ன பண்ணலாம், என்னவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து வெயில் தாங்கல. நம்மளுக்கே இவ்வளோ கஷ்டமா இருக்குன்னா மற்ற யோசிச்சு பாருங்க. இப்போ இந்த நடுத்தர மக்கள், வீடு இல்லாதவங்களுக்கும் எவ்வளோ கஷ்டமா இருக்கும். ஸோ அவங்கள வந்து டேக்கிள் பண்றது மாதிரி நீர்நிலைகள், இந்த குடிநீருக்கான வசதிகள் பண்ணி கொடுத்தா நல்லா இருக்கும். நான் இப்போ நம்ம நிறைய கேள்விப்படுறோம், நிறைய பேர் வந்து ஹீட் ஸ்ட்ரோக் வந்து இறந்து போறாங்க அப்படின்னு. ஸோ இந்த டைம்ல வந்து புதுசா ஃபார்ம் பண்ண போற கவர்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் பண்றாங்கன்னா அந்த விஷயத்த பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் ஒரு 2 months வந்துட்டு நம்ம சம்மர் வந்து டேக்கிள் பண்ணணும். ஸோ அந்த ஒரு விஷயத்த வந்து அவங்க ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். கண்டிப்பா நீங்க சொன்னது ரொம்ப முக்கியமான பாயிண்ட். ஏன்னா இந்த ஹீட் ஸ்ட்ரோக், இந்த வெயிலால வரக்கூடிய பிரச்சனைகள் இருக்கு இல்லையா, ஸோ அதை நம்ம கொஞ்சம் பிரதானப்படுத்தி வரக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பா இருக்கும். ஏன்னா இப்பதான் வந்து அவங்க ஃபார்ம் பண்ண இன்னைக்கு ரிசல்ட் இன்னும் கொஞ்ச நாள்ல ஃபார்ம் ஆக போகுது அப்படின்றப்போ இந்த ஒரு வெயில் வந்து இந்த வாட்டி ரொம்ப அதிகமா இருக்குன்னு வர சொல்லியிருக்காங்க. அது எதனாலனா கிளைமேட் சேஞ்ச், குளோபல் வார்மிங், இந்த மாதிரி ரீசன்ஸ்னால அது அதிகமா மாறப்போகுது அப்படின்றப்போ அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் முக்கியமா அவங்க குழந்தைகளையும் பெண்களையும் இதெல்லாம் அதிகமா பாதிக்கப்பட போறது அவங்க தான். குழந்தைகள், பெண்கள், வயசுல அதிகமா இருக்கிற முதியோர்கள், இவங்களுக்கு வந்து அப்போ சுகாதாரம் சந்திப்பு வந்து பிஹெச்சி இருக்கு, பிரைமரி ஹெல்த் சென்டர் இருக்கு. அது மூலமா வந்து அங்க அவங்களுடைய அறிவிப்புகள், இந்த மாதிரி வெயில் டைம்ல வெளில வராதிங்க, கொஞ்சம் அதை பத்தின அறிவிப்புகளை கொடுக்கறது. இல்ல அந்த மாதிரி ஹீட் ஸ்ட்ரோக்னாலயோ இல்ல இந்த மாதிரி வெயில் சார்ந்த கொஞ்சம் விஷயங்களால பாதிக்கப்பட்டு வராங்கன்னா உடனடியா அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டை கொடுக்கறதுக்கான ஒரு அறிவுறுத்தல் அதை வந்து எல்லா இடத்துலயும் செய்வாங்க. கண்டிப்பா செய்யாம இருக்க போறது கிடையாது. ஆனா அது ஒரு தகவலா கண்டிப்பா கொடுக்க வேண்டியது. முக்கியமா மக்களுக்கு இதுல அதிகமான விழிப்புணர்வு நிச்சயமா தேவைப்படுது. நீங்க என்ன பண்ணணும், என்ன மாதிரி உணவுகளை நீங்க இந்த நேரத்துல சாப்பிடலாம், என்ன மாதிரி உணவுகளை நீங்க இந்த நேரத்துல நீங்க தவிர்த்துக்கலாம் அப்படின்றத நிறைய தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளையும் சரி அரசாங்கமும் கொஞ்சம் அதை கொஞ்சம் ஊக்குவிச்சு பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். மேலும் இதை இன்னும் லாங் டர்ம்ல நம்ம பார்க்கும்போது கண்டிப்பா தண்ணீர், அந்த ஒரு தண்ணீர்ன்றது ரொம்ப முக்கியமா இருக்கு. தண்ணி இல்லைன்னா எதுவுமே இங்க நகர போறது கிடையாது. அப்போ அந்த நீர்நிலைகளை இன்னும் கொஞ்சம் தூர்வாரி வரக்கூடிய நாட்கள்ல இன்னும் அதிகமான நீர்நிலைகளை உருவாக்குறது, சின்ன சின்ன நீர்நிலைகளை உருவாக்குறது. ஏன்னா அந்த ஊர்ல அந்த காலத்துல என்ன சொல்லுவாங்க, ஊருக்கு வந்து குளம் வெட்டினாங்க, ஊருக்கு வந்து நாங்க குளம் வெட்டணும் இது பண்ணோம். ஆனா இன்னைக்கு வந்து நிறைய குளங்கள் தூர் வரப்படாம இருக்கு, காணாம போயிடுச்சு. அதுவும் இருக்கு. நீர்நிலைகள் மீது ஆக்கிரமிப்புகள் இருக்கிறத நம்ம பார்த்தோம். சோ இப்படி வந்து சவால்கள் இருக்கதான் செய்யுது. அடுத்து வரக்கூடிய அரசாங்கம் யாரா இருந்தாலும் பரவாயில்ல, ஆனா நீர்நிலைகளுக்கு ஒரு சிறப்பு ஒரு பாதுகாப்பை கொடுத்து நீர்நிலைகள்ல எந்த ஒரு கட்டடம் கட்டக்கூடாது. அதே மாதிரி ஆண்டுக்கு 2 முறை தூர்வாருவது, அப்படி ஆண்டுக்கு 2 முறை இல்லாத 1 முறை அவங்களுடைய அந்த நீர்நிலை சார்ந்த தேவை என்னவா இருக்கும் தூர்வாரணும் அப்படின்றது கண்டிப்பா ரொம்ப அவசியமான ஒரு தேவையா இருக்கு. இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து லோக்கல் எம்எல்ஏஸ் கிட்ட வந்து இன்னும் ஸ்ட்ராங்கா சொன்னாங்கன்னா அவங்க பார்த்துட்டு போகுதுன்னு. நம்ம வந்து டாப் அத்தாரிட்டிஸ் வந்து பார்க்கணுன்றதோட லோக்கல் எம்எல்ஏஸ் கிட்ட வந்து அந்த பொறுப்பை கொடுத்து அவங்க மேபி உங்களுக்கு இன்னும் ஈஸியா பண்ணலாம்ல. சோ அதையுமே கொஞ்சம் கண்டிப்பா. ஏன்னா எம்எல்ஏவும் இதுல ஒரு பங்கு ஆற்றுறாங்க. அதே மாதிரி நீர்வளத்துறையோட பங்களிப்பு இங்க ரொம்ப அதிகமா இருக்கு. ஏன்னா நீர்வளத்துறை தான் இதற்கான பொறுப்பு இருக்கு. பிளஸ் வந்து நிறைய இடத்துல இந்த டேம்ஸ் இந்த மாதிரி இடங்கள்ல வந்து பொதுப்பணித்துறையுடைய பங்களிப்பும் இருக்கு. ஸோ இவங்க எல்லாருமே அதான் டிபார்ட்மெண்ட்டுக்குள்ள அந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் வந்து ஒவ்வொரு இடத்துலயும் நடக்கணும். அதே மாதிரி நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு லோக்கல் எம்எல்ஏ, எல்லா தொகுதியிலுமே எம்எல்ஏ இருக்காங்க. அப்ப அந்த எம்எல்ஏ அதை கொஞ்சம் பொறுப்பெடுத்துக்கிட்டு அதிகாரிகள் கிட்ட நம்ம ஊர்ல என்ன மாதிரி தேவைகள் இருக்கு, அதை நம்ம எப்படி செய்யலாம் அப்படின்னு மாசத்துக்கு ஒரு முறை கூடி பேசுறாங்க அப்படின்னாலே நிறைய விஷயம் இங்க மாறும். ஏன்னா அந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் தான் நடக்கவே மாட்டேங்குது. எம்எல்ஏ ஒண்ணு சொல்றாங்க, கலெக்டர் ஒண்ணு சொல்றாங்க, அதிகாரி ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்படின்றப்போ இந்த அரசு அதிகாரிகளுக்கும் ஆட்சியாளர்களுக்கும் அந்த இணைப்பு வந்து நடக்கணும். அந்த ஒரு கன்வர்ஜென்ஸ் நடந்தாதான் நீங்க சொல்ற எந்த ஒரு விஷயமா நம்ம இவ்வளவு விஷயம் பேசணும் எல்லாமே நடக்கிறதுக்கு அரசு இணக்கமா செயல்பட வேண்டியிருக்கு. அந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கன்வர்ஜென்ஸ் நடக்கணும். குறிப்பிட்டு வரக்கூடிய அரசாங்கம் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். அண்ட் இன்னொரு பாயிண்ட் நான் மெயினா பாக்குறதுன்னா நதிகள் இணைப்பு. இது வந்து ரொம்ப வருஷமா நம்ம கேள்விப்பட்டுட்டு இருக்கோம். ஸோ நதிகள் இணைப்பை வந்து கொஞ்சம் இனிஷியேட் பண்ணி கொஞ்சம் ப்ராப்பரா, ஏன்னா மழையை வந்து இப்போ நம்ம ப்ரெடிக்டே பண்ண முடியல. ஒரு வருஷம் ரொம்ப நிறைய பெய்யுது, ஒரு வருஷம் பெய்யவே மாட்டேங்குது. நதிகள் இணைப்பு வந்து கொஞ்சம் ப்ராப்பரா ஸ்ட்ரீம்லைன் பண்ணிட்டாங்கன்னா நிறைய மழை பெய்யும் போதே அதெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம்ல. அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் செக் பண்ணி அதுக்கு ஒர்க் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ என் பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா, நிறைய இன்னோவேஷன்ஸ் இருக்கு. இப்போ ஸ்கூல்ஸ், காலேஜஸ் எல்லாத்துலேயுமே வந்து
இன்னோவேஷன்னாலே சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் வந்துட்டு நீங்கள் அலைன் பண்ண மாதிரி இருக்கணும் உங்கள் டிவைஸ், அந்த மாதிரிலாம் இருக்குது நிறையா. ஸோ இந்த மாதிரி நிறைய இன்னும் குட்டி குட்டியாக இன்னோவேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் லார்ஜ் ஸ்கேல் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஏன் எப்படின்னா இந்த இன்னோவேஷன்ஸ்லாம் வந்து புதுசாக இருக்கும். அதாவது இப்போ ஃபார்மிங் சைடில் அந்த மாதிரி இதுலலாம் நல்லா யூஸ் ஆகும். இப்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு இல்லையா, இங்கே சயின்ஸும் நிறைய இருக்குது. ஸோ இது குறித்து அவேர்னஸ் நிறையா ஸ்ப்ரெட் ஆகணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஃபார்மிங் பற்றி சொல்கிறப்ப தான் வந்து நெல் கொள்முதல் அது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஏன்னா இந்த நம்ம விவசாயிகள் கஷ்டப்பட்டு வந்து நெல் கொள்முதல் செய்கிறாங்க, நெல் இது பண்ணுறாங்க, ஆனால் அது வீணாக வந்துட்டு மலையில் போயிடுது. ஸோ அதுக்கான ஸ்டெப்ஸ் வந்து என்ன எடுத்தால் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். கொள்முதல் நிலையங்கள்ல ஏற்கனவே நிறைய நிலையங்கள் இருக்கு. நிலையங்கள்ல அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ப்ராப்பரான அந்த ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதாவது குடோன் சொல்லுவாங்க இல்லையா. ஏன்னா நம்ம நிறைய நியூஸ்ல ரெகுலரா பாக்குறோம், ஒவ்வொரு மழை காலம் வரும்போதும் மழை வந்துருச்சு, நாங்க நெல் வந்து இங்க கொள்முதல் பண்றதுக்கு இருந்தோம், கொள்முதல் ஆகாம இருந்தது, அதுக்குள்ள மழை வந்தது, எல்லாமே வந்து பயிர் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. நெல் தான் இல்லையா, ஸோ தண்ணி பட்டா என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா வந்து செடி வர ஆரம்பிச்சிடும். அப்போ எல்லாமே வந்து வளர ஆரம்பிச்சிருந்தீங்க. நாங்க என்ன பண்றது, இவ்வளோ காசு போட்டு நாங்க விவசாயம் பண்ணி பலன் இல்லாம போச்சு அப்படின்றது ஒரு இதுவா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ நெல் கொள்முதல் நிலையங்கள் இருக்கு இல்லையா, அந்த கொள்முதல் நிலையங்கள்ல இன்னும் அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை கொஞ்சம் டெவலப் பண்ணணும். அது வந்து அடுத்து வரக்கூடிய அரசாங்கத்துக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு. நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு பகுதியினோட சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏக்கு வந்து பெரிய பொறுப்பு எடுத்துக்கணும். ஏன்னா அந்த ஊர்ல இருக்குன்னா துறை அமைச்சர்கிட்டையும் சரி துறை அதிகாரிகிட்ட அவங்க கிட்ட போய் கேட்டு அவங்களை உலுக்கி வாங்க வேண்டிய ஒரு மிகப்பெரிய பொறுப்பு அந்த எம்எல்ஏ கிட்ட தான் இருக்கு, சட்டமன்ற உறுப்பினர் தான். ஸோ அப்போ அதை வந்து அவங்க சரியா செஞ்சாங்கனாலே நமக்கு இந்த ஒரு பிரச்சனை தீந்துரும். நெல் கொள்முதலை தாண்டி இன்னும் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல அதுக்கான அடுத்தடுத்த வசதிகள், ஏன்னா இப்போ வந்து விவசாய நிலங்கள் வந்து நிறைய தரிசு நிலங்கள் அதிகமாகுது அப்படின்றத கேள்விப்படுறோம். விவசாயிகள் நிலம் வச்சிருக்காங்க, ஆனா அந்த விவசாய நிலமானது யூஸ் பண்ணாம அப்படியே இருக்கு. அங்க மோட்டர் இருக்கும், பம்பு செட் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா அங்க விவசாயம் பண்றது விவசாயி தான் இருக்க மாட்டாரு. ஒண்ணு அந்த விவசாயி இறந்து போயிருப்பாரு, அவங்களோட பசங்க வேற தொழிலை பார்த்துட்டு போயிருப்பாங்க. அப்ப அந்த ஒரு நிலத்துக்கு என்ன ஆகுது அப்படின்றப்போ இதுக்கப்புறம் வரக்கூடிய அரசாங்கம் இந்த விவசாய பொருட்கள் இந்த மாதிரி விவசாயம் பண்றதுக்கு இன்னும் கூடுதலான கவனம், அதற்கான மானியம், அதற்கான இன்னும் ஆல்ரெடி வந்து விவசாய பொருட்களுக்கு எந்த ஒரு டாக்ஸும் கிடையாது. ஆனா இன்னும் நம்ம வந்து அதுக்கான ஒரு கட்டமைப்பு, ஸ்டார்ட் அப் பத்தி பேசுவோம், ஸ்டார்ட் அப் ஈகோ சிஸ்டம்க்கு இவ்வளவு பூஸ்ட் பண்ணி பண்றாங்க. அப்போ அக்ரிய பேஸ் பண்ணியுமே நிறைய ஸ்டார்ட் அப் உருவாக போகுது. அப்போ ஒரு ஏதோ ஒரு இடத்துல இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த அக்ரிகல்ச்சரை வந்து ப்ராப்பரா நம்ம ஸ்ட்ரக்சர் பண்ணோம்னா நமக்கு தேவையான உணவுகளை நம்ம வச்சுக்கலாம். பல இடங்கள்ல இன்னும் உணவு தேவை இருக்கிற இடத்துல நம்ம வந்து ஏற்றுமதியும் பண்ணி பொருளாதாரத்தையும் உயர்த்தலாம். அப்போ ஃபியூச்சர்ல இது தரிசு நிலங்கள் நிறைய வரப்போகுது அப்படின்றத நம்ம பாக்குறோம். அதற்கு காரணம் தண்ணி இல்லாதது கிடையாது, இல்ல நெல்லு வந்து எங்களுக்கு விதை கிடைக்கல அப்படின்றது கிடையாது, விவசாயிகள் இல்ல, விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லைன்றதுதான் ஒரு பெரிய சவாலா மாறுது. விவசாய வேலை செய்யறதுக்கு யாரும் வரமாட்டாங்க அப்படின்றது. அப்ப அதை நம்ம என்ன பண்ண போறோம், ஏன்னா ஃபியூச்சர்ல விவசாயம் கண்டிப்பா எப்பவுமே தேவைதான், நம்ம சாப்பிடணும் அப்படின்னா நமக்கு அது தேவைப்படுது. அப்போ அதை வந்து இன்னும் ஸ்ட்ராட்டஜிக்கலா பண்ண வேண்டிய ஒரு தேவை இருக்கு. ஏன்னா அந்த சைடு கொஞ்சம் யோசிக்கலையோன்னு எனக்கு ஒரு ஃபீல் இருக்கு. அது இப்போ ஸ்டார்ட் பண்ணாதான் மேபி ஃபியூச்சருக்கு வந்து அந்த ஒரு பிரச்சனையை வந்து தவிர்க்க முடியும். நீங்க சொன்ன சூப்பர் பாயிண்ட். அண்ட் விவசாயம் சொல்லும் போது தான் நம்ம தமிழ்நாட்டில் வந்து டெல்டா ரீஜன்ஸை வந்து கொஞ்சம் இன்னும் ப்ராப்பரா லைக் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ண நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா டெல்டா ரீஜன்ல இருக்கிற ஃபார்மர்ஸ் தான் வந்து நிறைய வந்து இந்த கொள்முதல் இது ஃபார்மிங் பண்றதெல்லாம் பண்றாங்க. ஸோ அதை கொஞ்சம் ப்ராப்பரா செக்ரிகேட் பண்ணி ப்ராப்பரா அந்த நதிகளை வந்து தூர்வாரி இது பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அது நீங்க சொன்ன பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அதுவுமே ப்ராப்பரா ஃபங்க்ஷன் ஆகணும்னு நினைக்கிறேன். நிச்சயமா. ஏன்னா நதிகள் இணைப்பு அப்படின்றது அது பிராக்டிக்கலி நிறைய சவால்கள் இருக்கதான் செய்யுது, நிறைய சவால்கள் இருக்கு. ஆனா அந்த தூர்வாடுறதுன்றது நம்ம கண்டிப்பா அதை ரெகுலரா பண்ண முடியும். அது கண்டிப்பா அந்த ஒரு பகுதியை சார்ந்த மாவட்ட ஆட்சியர், துறை அமைச்சர், அந்த எம்எல்ஏ இவங்கெல்லாம் நினைச்சாங்களே அது ஈஸியா முடியும். ஆல்சோ நம்ம இங்க மகாபலிபுரத்துக்கு வந்து டீசாலினைசேஷன் ஒன்று நடக்குது. என்னன்னா இந்த நம்ம சால்ட் வாட்டர், நம்ம கடல் தண்ணியை வந்து உப்பு தண்ணியை வந்து குடிநீரா மாட்டுறாங்க. இப்போ இது வந்து நீங்க உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து என்னதுன்னா, இப்போ எப்படி சொல்றது, துபாய் எடுத்துக்கோங்க. துபாய் வந்து ஃபுல்லாவே பாலைவனம். ஆனா அங்க எப்படி வந்து அவங்க ட்ரிங்கிங் வாட்டர் வந்து அவங்க கோப் அப் பண்றாங்கன்னா இந்த டீசாலினேஷன் மூலம் தான். ஸோ இது வந்து நம்ம கவர்மெண்ட் ஆல்ரெடி வந்து எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அது இன்னும் ஃபுல் ஃபிளெஜ்டா இன்னும் லைக்
நல்லா ஃபோக்கஸ்டா நிறைய டெவலப்மெண்ட்ஸோட பண்ணாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு நம்மளோட ட்ரிங்கிங் வாட்டருமே நம்ம மற்ற பிற மாநிலங்களை வந்து எப்படி சொல்றது, அவங்கள டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இப்போ நம்மளுக்கு எப்போ வந்து மழை பெய்யுது, அவன் வந்து அந்த இயற்கை வந்து நமக்கு ஒரு ப்ராப்பரான இதுவாகவே இல்லை குளோபல் வார்மிங்னால. ஸோ அந்த டைம்ல பஞ்சம் வரும்போது அந்த டைம்ல வந்து நம்ம கிட்ட இருக்கிற கடல் நீர் வந்து உப்பு தண்ணியை வந்து கடல் குடிநீராக மாற்றி நம்மளோட தேவைகளை வந்து பூர்த்தி பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஒரு விஷயத்தையுமே வரப்போற கவர்மெண்ட் வந்து அப்படியே லெத்தாச்சிக்கா விடாம அதையும் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணா நல்லா இருக்கும். ஏன்னா அதுவுமே ஒரு டெவலப்மெண்ட் தான். கடல் நீர் வந்து அவ்வளோ இருக்கு, அதை வந்து நம்ம குடிநீரா மாற்றாது, பெரிய ப்ராசஸ் தான். பட் தென் அதுக்கான R&D பண்ணி அதுக்கான எப்படி சொல்றது ரிசோர்சஸ் வந்து நம்ம டெவலப் பண்ணோம்னா அதுவுமே கொஞ்சம் நல்ல டெவலப்மெண்டா இருக்கும். நிச்சயமா. ஏன்னா அது வந்து நிறைய செலவு இருக்கிற ஒரு இடம். ஸோ நம்ம ஒரு டீசாலினேஷன் பண்றோம் அப்படின்னா செலவு ரொம்ப ஜாஸ்தி, அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அதே மாதிரி அதுல இருந்து வரக்கூடிய அவுட்புட் நமக்கு கொஞ்சம் கம்மி தான். அப்ப அதனாலதான் அதை நீங்க கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. துபாய் மாதிரி அந்த ஒரு நாடுகளுக்கு வேற வழி கிடையாது, அவங்க அதை பண்ணி தான் ஆகணும். ஆனா நமக்கு வந்து நிறைய ஆல்டர்னேட்டிவ்ஸ் இருக்குன்றதால நம்ம வந்து இருக்கிற ரிசோர்சஸ் நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்றோம். இங்க இருக்கக்கூடிய நமக்கு சுத்தமான தண்ணி நிறைய இடத்துல நமக்கு கிடைக்குது. ஸோ நிலத்தடி நீர் நம்ம இது கிடைக்குது. ஒரு சின்ன ஒரு கோரிக்கை தான், அது வந்து அரசாங்கத்தை தாண்டி பொதுமக்களுக்கு வீடுகள் கட்டுறாங்க, நிறைய நிறுவனங்கள் நிறைய பில்டிங்ஸ் எல்லாம் கட்டுறாங்க. மழைநீர் சேகரிப்பு தொட்டி அப்படின்றது முன்னாடிலாம் நிறைய வீடுகள்ல இருக்கும், ஆனா இப்ப கட்டுற வீடுகள்ல பெருசா அந்த விஷயத்தை யாரும் வைக்கிறது கிடையாது. அப்போ நிலத்தடி நீர் எப்படி உருவாகுன்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு இல்லையா? அரசாங்கம் எல்லாத்தையும் பண்ணணும்ன்றது ஒண்ணு இருக்கு. சமூக பொறுப்புணர்வோட நான் என்ன செய்ய போறேன், என்னால என்ன செய்ய முடியும்னா, வீடுகள் கட்டும் போது நீங்க வீட்டுல வந்து இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஒண்ணு வச்சீங்க அப்படின்னாலே நிலத்தடி நீர் கொஞ்சம் நல்லா இருக்கும். அது ஒண்ணு. மேலும் வரக்கூடிய நாட்கள்ல தண்ணீரை சார்ந்து இந்த டீசாலினேஷன்லாம் ஒவ்வொரு மாவட்டத்திலயுமே இங்க அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், இப்போ ஒரு சில மாவட்டங்கள்ல நிலத்தடி நீரே உப்பு தண்ணியா தான் இருக்கும், அந்த விஷயங்களும் இருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது அங்கெல்லாம் தேவைப்படுது கண்டிப்பா. அவங்களுக்கு மோட்டர்ல இருந்தோ அதை எடுத்து ப்ராசஸ் பண்ணி ஒரு ப்ராசஸ் ஒன்று பண்றாங்க. ஸோ இந்த ரீசைக்கிள் வாட்டரை வந்து அதை டீசாலினேட் பண்ணி அதை மறுபடியும் கொண்டு வர்றது அப்படின்றது ப்ராசஸ் பெருசு, காஸ்டும் ஜாஸ்தி. அதனாலதான் அதை கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணாம இருக்காங்க. ஒரு பேக்கப்பா வச்சுக்கலாம், என்னங்க தேவையோ அதை கொஞ்சம் பேக்கப்பா வச்சு நம்ம